ஹரே கிருஷ்ணா. சனாதான தர்மம் என்றால் என்ன? இதில் சனாதானம் என்றால் என்ன? சனாதானம் என்பது அனாதி காலமானது. அதாவது ஆதியும் அந்தமும் அற்றது. நேற்று இருந்தது, இன்று இருக்கின்றது, நாளையும் இருக்கும். அதாவது சனாதானம் என்பது நித்தியமானது. அப்படி என்றால் தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது மனித நல்வாழ்வுக்கான கோட்பாடுகளும் நம்பிக்கையும் ஆகும். சனாதன தர்மம் ஏதோ இந்த மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் வேறுபடுத்துவது போன்று ஒரு தவறான கருத்துக்களை சமீப காலமாக சிலர் சித்தரிப்பதையே, இந்த சமூகத்தை தவறாக வழிநடத்துவதையே ஒரு கொள்கையாகவும் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் நோக்கம் என்னவென்று சற்று உற்று நோக்கினால் அழகாக புரியும். அவருடைய சுய லாபம், அரசியல் ஆதாயம் என்பது புரியும். இதனால் இவர்கள் எதை சாதித்து விட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் சனாதன தர்மத்தின் பாதுகாவலனாக யார் இருக்கின்றார்? கிருஷ்ண பரமாத்மா இருக்கின்றார். கிருஷ்ணர் எங்கு இருக்கின்றாரோ அங்கு தர்மம் இருக்கிறது. தர்மம் எங்கு இருக்கின்றதோ அங்கு கிருஷ்ணர் இருக்கின்றார். இதை நீங்கள் மகாபாரத யுத்தத்திலே நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஆகவே இந்த சனாதன தர்மம் எப்பொழுதும் யாரையும் பாகுபாடு பிரித்து பார்த்ததில்லை. இந்த சனாதன தர்மத்தை பற்றி நன்கு புரிந்து கொள்ளாதவர்கள், அதை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் அரைகுறை அறிவோடு இப்படி ஏதாவது சமுதாயத்தில் சொல்லி சனாதன தர்மத்தை நாங்கள் ஒழிப்போம் என்பது, சனாதன தர்மத்தை நாங்கள் வீழ்த்துவோம் என்பது, இவர்களால் சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியுமா? ஏனென்றால் சனாதன தர்மம் என்பது பகவானால் போதிக்கப்படுகிறது. சனாதன தர்மத்தின் பாதுகாவலனாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா சனாதன தர்மத்தின் பாதுகாவலனாக இருக்கும் பொழுது இந்த அற்ப மானிடர்களால் எதை செய்ய முடியும்? அதை வீழ்த்த முடியுமா? இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. இது அவர்களுக்கும் நன்றாக புரியும். இருந்தாலும் தனது சுய லாபத்துக்காக எதையாவது சொல்லி இந்த சமுதாயத்தை குழப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சனாதன தர்மத்தை நாம் வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சனாதானியும் நாம் சபதம் மேற்கொள்ள வேண்டும். இதை பற்றி வீணாக பேசி நாம் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைவதை நமக்கு நாமே நாம் தடை போட்டுக் கொள்ளக்கூடாது என்பதை அடியேனின் வேண்டுகோளாகும்.